இருந்துட்டு போட்டு பெண்கள் குழந்தைகளுக்காக ஒரு டீம் இருக்கும். சரியா? நமக்கு நம்ம சேஃபா இருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சிலவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. சொல்ல வர முடியாது. பொதுவா பெண் குழந்தைகள் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்றாங்க. பசங்களும் சின்ன பசங்க அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள அறியாம ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க, ஒரு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, யாராவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுது, பெண் குழந்தைகளும் பாதிக்கப்படுது. அதை ஈஸியாக எடுக்கக்கூடாது. டியூஷன் சென்டர் போறாங்க, அங்கே அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். அதை வெளியே பேரண்ட்ஸ்ல சொல்ல முடியாது. அப்படி எது இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த 100 கால் பண்ணி பண்ண இந்த கால் டைவர்ட் பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். சரியா? முடிஞ்சளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டீம் இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக தனியாக இருக்கிறனால நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி சம்பவம் நடந்தால் சொல்லணும். நாங்கள் மேக்சிமம் எல்லா ஊர்லேயும் வருவோம், வந்து கேட்போம். ஆனால் வீடு வீடாக வந்து கேட்கறது சாத்தியம் இல்லாமல் இருக்கும். சிலவங்க சொல்ல பயப்படுவாங்க. அப்படி உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க கால் பண்ணி சொன்னால் கூட நாங்கள் அவங்கள யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்கள பாதுகாக்கணுமோ அப்படி பண்ணிக்கலாம். சரியா? அது மாதிரி போதைப்பொருள் சம்மந்தமான தகவல் கிடைச்சாலும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? நம்ம இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்கள செக்யூர் பண்ணி அதுலேருந்து நம்ம மற்ற குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு எளிதாக இருக்கும். சரி.